பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, நடைமுறை வாழ்க்கைக்கான தினசரி மாற்றங்கள் அப்படின்ட்டு, அதாவது டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் டே டு டே லைஃப் அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பாக்குறப்ப எப்படி அவங்க இந்த விஷயத்த அடைஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியங்கிறது இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்ப சில பேர் நினைப்பாங்க, இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது நிறைய இருக்குது, அதனாலதான் இவங்க வெற்றி அடைஞ்சுட்டே இருக்காங்க. இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பணக்காரங்களா இருக்கிறாங்க, அதனால இவங்க வெற்றியை அடைஞ்சிருக்காங்க, அதனால இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில காரணிகளை நம்ம நம்புவோம். ஆனா உண்மையா பார்த்தோம்னா சில வெற்றியாளர்கள் அதே மாதிரி வாழ்க்கையில மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரகசியம்ங்கிறது இருக்குது. அது என்னன்னா, அவங்க அன்றாடம் என்னென்ன பழக்க வழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமானதா இருக்குதா இல்லைன்னா துக்கமானதா இருக்குதா, இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்ல ஆரோக்கியம் இல்லாம கஷ்டப்படுறோமா, நல்ல பணக்காரங்களாகவும் வெற்றிய அடைஞ்சவங்களாகவும் இருக்கோமா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தினசரி என்ன பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம நிர்ணயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செயலை செய்யறோம், நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இன்னைக்கான மன நிறைவையும் அது கொடுக்குது, நாளைக்கான எதிர்காலத்துக்கான ஒரு அஸ்திவாரத்தையும் அது அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள ஒரு பப்ளிக் எக்ஸாம்க்கு ரெடி பண்றப்ப அவங்க என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஹெச்எம் ஆகட்டும், அந்த கரிக்குலத்தை அந்த 10th அந்த போர்ஷன்ஸை அவங்க எப்படி எப்படிலாம் டிவைட் பண்றாங்க. ஒரு மந்த்துக்குன்னா நாங்க அதுக்குள்ள இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும், அதே அடுத்த மந்த்துக்கு இது சிலபஸ் இதை கம்ப்ளீட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு வீக் அவங்க சிலபஸ் நடத்தி முடிச்சதும் வீக்லி டெஸ்ட்ன்னு வைக்கிறாங்க, மந்த்லி டெஸ்ட்ன்னு வைக்கிறாங்க, குவார்டர்லி ஹாஃப் இயர்லின்னு வைக்கிறாங்க, அப்புறம் ஆனுவல்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க நடத்த அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க எழுதுறப்ப அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது டெவலப் ஆகுது. கடைசி அவங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு போகிறப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கிறதும் கம்மியாகி நிறைய பேர் நல்ல மார்க்ஸோட அவங்க வெளியே வர்றாங்க. அதே மாதிரிதான் ஒரு காலேஜ்லயும் அப்படிதான். ஒரு ஒரு வருஷத்துக்கான விஷயத்துல இந்தந்த விஷயம்லாம் நாங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னமே அந்த பிளான் எல்லாம் ரெடி பண்ணி அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஒரு பிஸ்னஸ்லயும் சரி, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இந்த மந்த்துக்கான பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்னதா அந்த விஷயத்த பிரேக் பண்ணி அவங்க பண்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு கோல்னு நாம வச்சிருக்கிறப்ப அதை சின்ன சின்னதா டெய்லி அந்த கோலுக்காக நம்ம எப்படி உழைக்கிறோம், என்னென்ன பழக்க வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஏஎஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னே வச்சுக்கலாம். மொத்தமா ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்மளுக்குள்ள ஒரு பயங்கிறது எழலாம். ஆனா அந்த சிலபஸ் என்ன, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதை படிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன எஃபர்ட் நான் போடுறேன், குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கோல்லா வேணா இருக்கலாம் அது. இப்ப ஒரு மியூசிஷியனா ஆகணுங்கிறது ஒருத்தரோட கோல்னா தினசரி அவர் எவ்வளவு நேரத்துக்கு அந்த பாட்டுல செலவு பண்றாரு, இல்லைன்னா ஒரு டான்சர் ஆகணும்னா அதுக்காக எவ்வளவு நேரம் நான் போடுறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். இல்லைன்னா ஒரு ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணணும்னா தினசரி ஒரு புக்ல எத்தனை பக்கத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே செக் பண்ணிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரிதான் எந்த இப்ப வாழ்க்கையில ஒரு பேட் ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணிருக்கோம்னாலுமே அதுவும் நம்ம தினசரி அதுக்குன்ட்டு போட்ட எஃபர்ட் மூலமா தான் அந்த பேட் ஹேபிட்டையும் நம்ம கண்டிஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி குட் ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும்ன்றப்ப
தினசரி நான் இந்த விஷயத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து அந்த கோலை வந்து சின்ன சின்ன பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம அந்த கோலுக்கு வந்து நம்மளை நாமளே வந்து தயார்படுத்திக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம எந்த கோலை வந்து தீர்மானிச்சு வச்சிருக்கோமோ, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஓடுறது பிடிச்சிருக்குங்கிறப்ப வந்து அவங்க தினசரி அதை ஓடுறப்ப வந்து அவங்களே அந்த நான் ஒரு அத்லெட் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிய வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கணும். இல்ல நான் வெறுமனே ஓட மட்டும்தான் செய்யறேன் அப்படின்னு யோசிக்காம, நான் ஒரு அத்லெட் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து அவங்க ஒரு நம்பிக்கையை வைக்கிறப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் நிஜமா வந்து ஆகும். இன்னொருத்தவங்க வந்து இப்ப பாட்டு பாடுறாங்கங்கிறப்ப வந்து நான் சும்மா ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நானே ஒரு பாடகர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் அந்த ஐடென்டிட்டி அந்த செயலை செய்யறப்பமே நம்மளும் அதுவும் ஒண்ணு அப்படின்ட்டு அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்றப்ப வந்து நம்ம வாழ்க்கையில அந்த விஷயத்த எளிதா வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து இப்ப எது நினைச்சாலுமே வந்து டக்குன்னு நம்மளுக்கு கிடைச்சிருது. முன்னொரு காலத்துல எல்லாம் வந்து இப்ப நம்ம ஒரு சாப்பாடை வெளியே போய் வாங்கணும்னா கூட நம்ம அதுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி நம்ம வெளியே போய் ஹோட்டல்ல தேடி போய் வாங்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு மருந்து வாங்கணும்னாலும் வந்து அதுக்குன்ட்டு நம்ம முயற்சி எடுத்து வெளியில போய் வாங்கணும். ஒரு படம் பார்க்கணும்னாலும் வந்து அதுக்கும் நம்ம ரெடியாகி தேட்டருக்கு போய் தான் பார்க்கணும். ஆனா இப்போ உள்ள காலத்துல வந்து அது அப்படி இல்லை. நம்ம செல்போன்ல ஒரு தட்டு தட்டினாலே வந்து அந்த மெடிக்கல்ல இருந்து வர்றத அந்த மெடிசன் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஆர்டர் பண்ணா ஃபுட்டு உடனே நம்ம கைக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னா கூட இப்ப நம்ம ஒரு ஹாட் ஸ்டார்லயோ இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ்லயோ ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம டக்குன்னு எல்லா விஷயமும் ஈஸியா டக்குன்னு கிடைச்சிருது நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம மைண்ட் செட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னா உடனே எனக்கு அந்த சக்சஸ் கிடைச்சிடணும் அப்படின்ற அந்த பொறுமையே இல்லாத நிலையில தான் வந்து நம்ம இருக்கோம். அப்படி இல்லாது வந்து நம்ம டெய்லி குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் போடணும். அதே மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நாள் எடுத்தாலும் நான் அந்த முயற்சியை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து அதுக்காக வந்து சின்ன சின்ன எஃபர்ட்ஸா நம்மளோட ஹேபிட்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்து நம்மளால அந்த டார்கெட்டுங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லாது நான் எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வந்து டெய்லி சின்ன சின்ன எஃபர்ட்ஸை வந்து நம்ம போடணும். அதே மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து என்ன ஒரு தாட் இருக்குன்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சத பண்ண போய் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளாக்கும் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இல்லை. இப்போ யார் என்ன விஷயம் ட்ரை பண்ணாலும் அவங்க சக்சஸ் ஆகுறது அவங்களும் ப்ராக்டிஸ் பண்றப்ப அவங்களுக்குள்ளேயும் அந்த போர் அடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதையும் தாண்டி அவங்க வந்து தொடர்ந்து அந்த எஃபர்ட் போட போட அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ஜெயிச்சுட்டே வர்றாங்க அப்படின்றது. அதனால வந்து எவ்வளவு நாள் டைம் எடுத்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்பதான் வந்து அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் நம்மளால அந்த சக்சஸ்ங்கிறத வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஏன் பேட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப அடிக்டடா இருக்கோம், அதோட காரணம் என்ன, அதை வந்து எப்படி நம்ம குட் ஹேபிட்ஸ்க்கு வந்து அந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் தான் வந்து முதல் ரீசனா இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சிகரெட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அவங்க வந்து ஆஃபீஸ்லயோ ஆஃபீஸ் கேண்டீன்லயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க போகிறப்ப வந்து அந்த இடத்துல வேற யாரோ அதை பிடிக்கிறத வந்து அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிரேவிங் உண்டாகுது, நம்மளும் இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க வந்து அவங்க போய் வாங்குறாங்க, அவங்க அதை இது பண்றாங்க. இன்ஸ்டன்டா அந்த நேரத்துல வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது குறையிற மாதிரி இருக்கும். ஆனா நாளடைவுல இதே பேட் ஹேபிட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ண பண்ண அவங்க ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். கடைசியில அவங்களோட லைஃப்லயும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது வழிவகுக்கும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து பாசிட்டிவான பீப்புள் கூட வந்து நம்ம சரௌண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி எந்த விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட விஷயத்த பண்ணணும்னு தோணுதோ அந்த விஷயத்துல இருந்து நம்மளை நாமளே விலக்கி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து குட் ஹேபிட்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா சொல்லணும்னா ஹெல்தியா சாப்பிடணும்னா நம்மளே வந்து அந்த ஹெல்தியான சாப்பாடை அட்ராக்டிவா பண்ணி நம்மளே நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்டை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த குட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜிம்க்கு போகணும் அப்படின்னா நம்மளை சுத்தி ஹெல்த்தியா இருக்கிறவங்களோட அந்த போஸ்டர்ஸோ எதுவோ நம்ம ரூம்ல நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா
நல்ல பாசிட்டிவான கோட்ஸை வந்து நம்மளை சுத்தி நம்ம ஒட்டி வச்சுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த குட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கான அந்த எனர்ஜிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணுங்கிறப்ப வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றாங்க, அதே மாதிரி இப்போ வந்து படிக்கிற ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றப்ப வந்து குரூப் ஸ்டடி அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஃபீல்ட்ல நம்ம ஷைன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வடிவமைச்சுக்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து அந்த மாதிரி நம்ம செட் பண்றப்ப வந்து ஈஸியா நம்ம இந்த குட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ்ல இருந்தும் நம்மளால ஈஸியா வெளிவர முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம பேட் ஹேபிட்ஸை நம்மள அறியாமலே செஞ்சுட்டு இருப்போம், ஒரு பேட்டர்னாவே நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிட்டக்க வந்து அந்த அவேர்னஸ்ங்கிறது வந்து பத்தல, நம்மள நாமளே வந்து கவனிக்கல சரியா. அதனாலதான் வந்து நம்ம இந்த விஷயம் பண்றோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இல்லாது நம்ம வந்து அதை பண்ணிட்டே இருக்கோம். அது இல்லாம நம்ம வந்து எப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வர்றோமோ நம்ம வந்து அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியே வந்து குட் ஹேபிட்ஸுங்கிறத வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்றது நல்லது. இல்லைன்னா ஹேபிட் ஸ்கோர் கார்டு அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு நாள்ல என்னென்ன குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு நோட்ல இன்னைக்கு நான் இந்தெந்த விஷயம்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்க அதுல டிக் பண்ணிட்டே நம்ம வரணும். எந்த விஷயத்த வந்து நான் இன்னைக்கு பண்ணல, மிஸ் பண்ணாது விட்டுட்டேன், அதை வந்து நான் நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜேர்னலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வர்றப்ப வந்து நம்ம அதுல வந்து நல்லபடியா பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஜேர்னல்ல வந்து எந்த இடத்துல எந்த நேரத்துல வந்து நான் எந்த செயலை செய்யணும் அப்படின்ட்டு வந்து அதை பர்டிகுலரா வந்து நம்ம எழுதி வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து அதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து ஒரு செயலை செய்யறப்ப இப்ப ஃபர்ஸ்ட் நான் காலையில எந்திரிச்ச உடனே நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு செயலை செய்யறோம்னா அதுக்கு அடுத்த விஷயமா வந்து நான் புக் ரீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு செயலோட அடுத்தடுத்த செயலை வந்து இது முடிச்சதும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறப்பையும் வந்து அதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம அந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்தெந்த விஷயத்துல எல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வச்சுக்கலாம். மெடிடேஷன் அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து என்னோட இந்த ஹால்ல வந்து நான் மெடிடேஷன் பண்ணுவேன், இந்த நேரத்துக்கு நான் மெடிடேஷன் பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 o'clock நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அடுத்து வந்து எக்ஸசைஸுங்கிறப்ப வந்து ஒரு 6 to 7 நான் பண்ணுவேன், அதை வந்து ஜிம்ல பண்ணுவேன், இல்லைன்னா நான் வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம அதை பண்றோமோ அந்த மாதிரி வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறப்ப வந்து அந்த ஹேபிட்ஸுங்கிறத வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நாமளே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும், நம்ம அந்த ஹேபிட்ஸை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றோமா இல்லையா அப்படின்றதையும் வந்து நம்மளால வந்து அதை செக் பண்ணி பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம இப்படி மாற்றத்தை வந்து கொண்டு வர்றப்ப வந்து அது வந்து நம்மளோட பிஹேவியருங்கிறத வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து தன்னாலே நம்மளோட ஃபியூச்சர்லயும் வந்து நம்மளால அந்த மாற்றங்களை வந்து நல்லபடியா வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான். அதனால முடிஞ்ச அளவு நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும். எதுக்காக வந்து நெகட்டிவான என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போகக்கூடாதுங்கிறாங்கன்னா அந்த மாதிரியான பீப்புள் பண்ற விஷயத்த பாக்குறப்ப வந்து நம்மளுக்குள்ள ஒரு ட்ரிகர் ஏற்படும், நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்ம அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு பாசிட்டிவான பீப்புளையும் பாசிட்டிவான சரௌண்டிங்ஸையும் நம்மளை சுத்தி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா எதனால நம்ம நம்ம வந்து இந்த பேட் ஹேபிட்டை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பேட் ஹேபிட்ஸை வந்து நம்ம பண்றப்ப வந்து நமக்குள்ள ஒரு டோபமின்ங்கிற அந்த கெமிக்கல் வந்து இன்ஸ்டன்டா ஒரு சந்தோஷத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம வந்து இப்போ அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஆல்கஹாலோ ட்ரக்கோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்கங்கிற பட்சத்துல அதை எடுக்கிற அந்த இன்ஸ்டன்ட்ல வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டோபமின்ங்கிற அந்த இது ரிலீஸ் ஆகுறதுனால வந்து அவங்களுக்குள்ள அந்த இன்ஸ்டன்டான சந்தோஷங்கிறது கிடைக்குது. அப்படி இல்லாது வந்து நம்ம சின்ன சின்னதா இந்த மாதிரியான ஹேபிட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகட்டிவான ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில அந்த சக்சஸை வந்து கொண்டு வரணுங்கிறப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஃபீல்டு வந்து சரியானதா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா யோசிச்சு வந்து தீர்மானிக்கணும்.
மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு இல்லாம என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து நல்ல அந்த நல்லபடியா அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஃபீல்ட்ல வந்து நம்ம அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அண்ட் டெவலப் பண்றப்ப வந்து எளிதா நம்ம வாழ்க்கையில வந்து அந்த வெற்றிங்கிறத அடையலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தினசரி நம்ம அந்த விஷயத்த வந்து மறுபடி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணுமா, இந்த விஷயத்துல இன்னைக்கு நான் எப்படி பண்ணேன், இதை வந்து இன்னும் எப்படி நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே வந்து ஒரு ரிவ்யூவை செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த தடவை அதை வந்து நம்ம பண்றப்ப வந்து சின்ன சின்ன மாற்றங்களை வந்து நம்ம அதுல கொண்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம சின்ன சின்னதா கொண்டு வர்றப்ப வந்து நம்மளும் அந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டான பர்சனா டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சில மாஸ்டர்ஸ் சொன்ன விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து இந்த ஹேபிட்ஸை பத்தி என்ன விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதலாவதா வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்னதை வந்து பார்ப்போம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற ஒரு குறள். தெய்வத்தால கூட ஒரு விஷயத்த வந்து கிடைக்கலன்னாலும், வெற்றி கிடைக்கலன்னாலும் வந்து நம்ம ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண 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 நம்மளால வந்து அந்த முயற்சியின் மூலமாவே வந்து வாழ்க்கையில அந்த வெற்றிங்கிறத வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு குறள் வந்து என்னன்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது வந்து நம்ம தினசரி வந்து ஒரு நல்ல பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோங்கிறப்ப வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அது நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கும். அப்போ வந்து நம்மளே வந்து நன்றியா ஃபீல் பண்ணுவோம். ஒரு கிராட்டிடியூடோட வந்து நம்ம வந்து அந்த குட் ஹேபிட்ஸ்க்கு ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து தீய ஒழுக்கம்ங்கிறப்ப வந்து நம்ம கெட்ட பழக்கங்களை ஃபாலோ பண்றப்ப அந்த நொடிக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் லாங் ரன்ல வந்து லைஃப்ல அதுவே வந்து ஒரு துன்பத்துக்கும் வந்து காரணமாகி முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்ம அப்துல் கலாம் கோட்ஸை வந்து பாக்குறப்ப வந்து நம்ம வந்து ஒரு ட்ரீம் வச்சிருக்கோம். அப்ப வந்து அந்த ட்ரீமை வந்து நம்ம தாட்டா கன்வெர்ட் பண்ணணும். அந்த தாட்டை வந்து நம்ம ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றப்ப வந்து நம்ம தான் அந்த ஃபீல்ட்ல வந்து மாஸ்டரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கோட்ல வந்து அப்துல் கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நேரடியா நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம மாத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஹேபிட்ஸை மாத்தலாம். அந்த ஹேபிட்ஸை மாத்துறது மூலமா வந்து தன்னாலே நம்மளோட ஃபியூச்சருங்கிறதும் வந்து மாறும் அப்படின்றாங்க. அடுத்ததா வந்து அரிஸ்டாட்டில் அவங்களோட கோட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்துல வந்து நம்ம சிறப்பை வந்து அடையிறோம்னா, அதாவது எக்ஸலன்ஸுங்கிறத வந்து அடையிறோம்னா அதுக்கு காரணம் வந்து அந்த செயல் இல்லை. அந்த செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சு அதை வந்து ஒரு பழக்கமா நம்ம மாத்திக்கிறதுனாலதான் வந்து நம்ம அந்த விஷயத்துல வந்து சிறந்து விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து வாய்னே டயர் அப்படிங்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர், அவரோட கோட்ஸை பாக்குறப்ப வந்து நம்ம வந்து கெட்ட பழக்கத்துக்கு வந்து அடிப்படையா இருக்கிறது வந்து நம்ம போட்ட பிராக்டிஸ் தான். அதே பிராக்டிஸ வந்து நம்ம நல்ல குட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நம்ம ஆஹ் செய்யறப்ப வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணி நம்ம அந்த குட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்றப்ப வந்து நம்மளால அந்த குட் ஹேபிட்ஸை கூட வந்து அழகா வந்து ஃபாலோ பண்ணி லைஃப்ல சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இதுதான் நான் இன்னைக்கு வந்து தினசரி நடைமுறை வாழ்க்கைக்கான தினசரி மாற்றங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வந்து தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.